ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஸ்லீப்பிங் டாக்ன்ற கிரைம் த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். கிளைமேக்ஸில் நீங்கள் சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டை அதில் வச்சுருக்காங்க. அதனால் அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால் இவருக்கோ பழசெல்லாம் ஞாபகம் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவருக்கு ஒரு அட்வொகேட் கிட்ட இருந்து காலிங் வருது. அவங்களோ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கேஸோடைய டீட்டெயில் வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டவன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், நீங்கள் போய் அவன்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன உடனே இவர் அவங்ககிட்ட போய் பேசுறாரு. அவரோ இவர்கிட்ட நான் அந்த கொலை பண்ணலை, வேற ஒருத்தன் தான் பண்ணான்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இவர் அந்த கேஸை திருப்பியும் ரீஓப்பன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அந்த கேஸ் அவர் முடிச்சாரா, உண்மையிலே யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாரான்றது தான் அந்த படத்துடைய ஒன்லைன். சரி வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார போயிடலாம். படத்துடைய வெரிஃபை ஷாட்டு படத்துடைய ஹீரோ ராயை காட்டுறாங்க. இவருக்கு டிமென்ஷியான்ற ஒரு நோய் இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வீட்டை சுற்றி அவருடைய பேர் என்ன, அவர் அன்னைக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல என்ன பொருள் இருக்கு இல்லை, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேப்பரில் எழுதி வச்சிருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு நோய்னா, வயசானவங்களுக்கு தான் இது பெரும்பாலுமா வரும். இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஞாபகம் மருதி ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக ரொம்பவே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு நோயில் இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோவோ இந்த நோயால் அவர் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிடுறாரு. அப்படி அவருடைய மைக்ரோவேவனை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார டிவி ரிமோட்டை வச்சிருக்காரு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஐயோ நமக்கு நோய் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கும்போது இவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவருக்கு மொட்டை அடிச்சது, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அதனால மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆன இவர் டேப்லெட்லாம் எடுத்து போட்டுட்டு டாக்டர் இவர்கிட்ட என்னென்னலாம் கேட்டாங்கன்றத நினச்சி பார்க்குறாரு. அதில் அவங்களோ இந்த ரூமில் இருக்கிற பொருள் பேர்லாம் சொல்லுங்க, இது என்ன வருஷம், இது என்ன மாதம், இன்னைக்கு என்ன தேதி, உங்களுடைய அம்மா பேர்லாம் என்ன, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அதில் நிறைய கேள்விக்கு அவரால் பதிலே சொல்ல முடியல. ஏன்னா இவருக்கு அந்த நோய் இருக்கிறதுனால தான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவர் அதுக்கு அடுத்த நாள் காலையில் எங்கேயும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போதுமே அதே தான் நினச்சிட்டு இருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் இவருடைய மூளையில் ஆப்ரேஷன் பண்ணது டாக்டர் சொன்னது அதே தான் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசும்போது, நீங்கள் ராய் தானே, என்னுடைய பேர் எமிலி, நான் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் வேணும், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பழைய கேஸோடைய டீட்டெயில் எனக்கு வேணும், கொஞ்சம் வர முடியுமான்னு அவங்க கேட்க, அதுக்கு இவரோ சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே அவங்க வந்து இந்த மாதிரி என்னோட பேர் எமிலி, நான் எதுக்கு உங்களை கூட்டேன்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸில் டிடெக்டிவாக இருந்தீங்க, அதில் யார் குற்றவாளினா ஐசக் சாமுவேல்ன்றவர் தான். இவருக்கு இப்போ 10 வருஷம் கழிச்சு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஷெடியூல் போயிட்டு இருக்கு. அதை நிறுத்துறதுக்காக நாங்கள் கவர்னர் கிட்ட ஸ்டே ஆர்டர் கொடுத்தோம். ஆனால் அது வேலைக்கு ஆகல. ஆனால் இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, இவர் வந்து இந்த கேஸ் நடக்கும்போது யாரெல்லாம் டிடெக்டிவாக இருந்தாங்களோ அவங்க கிட்ட நான் பேசணும்னு எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. அதனால தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். நீங்களும் அதில் ஒரு டிடெக்டிவாக இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபார்மல் பார்ட்னராக நான் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வந்து அந்த கேஸை பற்றின டீட்டெயிலாம் வச்சுருப்பார் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதுக்குள்ளார அவருடைய பேட்சு துப்பாக்கிலாம் இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு அந்த கேஸை பற்றின அந்த ஃபைல் எடுத்து வச்சு பார்க்குறாரு. அதில் என்ன போட்டிருக்கோம்னா, பாதிக்கப்பட்டவருக்கு அதிகமான ரத்தங்கள் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காரு, ஆனால் கொலை பண்ண இடத்துல எந்த ஒரு வெப்பனுமே போலீஸ் பிடிக்கலன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அந்த ஜெயிலில் போயிட்டு சாமுவேலை மீட் பண்ணுறாரு. சாமுவேலோ ராயை பார்த்துட்டு, என்ன எப்படி இருக்கீங்க, என்ன பாருங்க நான் ரொம்பவே பிளஸ் பண்ணப்பட்டவன் போல இருக்கு, 10 வருஷமா இந்த அழுகு துணியை தான் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன், என்னுடைய உடம்பு வேணா அந்த ஜெயிலில் இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆன்மா வந்து அல்லா கிட்ட இருக்குன்னு அவர் சொல்ல, அதை ராய் கேட்டுட்டு சரி அதெல்லாம் ஓகே, என்னை எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன்னு கேட்க, அதுக்கு அவரோ எதுக்குன்னா நான் இப்போ எப்படி இருக்கேன்னு நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்கு தான் உங்களை நான் கூட்டேன், பார்த்துக்கோங்க, ஒரு அப்பாவி சாவ போகிறான், அதுவும் யாரால தெரியுமா, உங்களால தான், நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, நான் சில தப்புகள் பண்ணியிருக்கேன் தான், நிறைய ராங் டிசிஷன்மே நான் எடுத்திருக்கேன், ஆனால் ஜோசப்பை கொண்டது நான் கிடையாதுன்னு இவர் சொல்ல, அதுக்கு ராய் சொல்கிறாரு, இதை பாரு சாமுவேல், நீ அன்னைக்கு நைட்டே எங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்ட, ஆனால் இப்போ நான் திடீர்னு நான் நல்லவன்ற கேட்டா இது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு இவர் கேட்க, அதுக்கு அவரோ திடீர்னுலாம் நான் எதுவும் மாற்றி சொல்லலை, நான் அந்த ஜெயிலில் 10 வருஷமா இருக்கேன், ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என்னோட மண்டையில் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு, அது என்னன்னா அன்னைக்கு நைட்டு உண்மையிலே என்ன திரும்ப நடந்துச்சுன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரு அப்படியா என்ன நடந்துச்சு சொல்லு பார்ப்போம்னு கேட்க, இப்போ நீங்கள் போலீஸ்லாம் கிடையாது, உங்களால் நினச்சா கூட எதுவும் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சே ஆகணும், அதுக்காக தான் உங்களை நான் இங்கே கூட்டேன், நல்லா கேட்டுக்கோங்க, கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு எதுவுமே சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நீங்களோ என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணீங்க, அதுவும் உங்களுடைய பார்ட்னர் இருக்காரு என்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் காட்டி நீ தானே அதை பண்ண, அவனை அடிச்சு நீ தானே சாவடிச்ச, உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வீடு ஃபுல்லாகவே இருக்கு, இதை நீ தானே பண்ணன்னு திரும்ப திரும்ப அப்படி கேட்டுகிட்டே இருக்க, அவரால் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஆமாம் இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாரு. அதை அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் எதுக்கு திரும்ப
தெரியாம உண்மையாலுமே அந்த வீட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தேன். ஜோசப் சாவறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுல திருட போனேன். எதுக்காகனா என்னுடைய ஒரு ஆளுக்காக தான். ஜோசப் வந்து டெஸ்டிஃபை பண்றதுல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட். அவன் நான் தான் திருட வந்தேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். போலீஸ்லயும் கேஸ் கொடுத்துட்டான். நான் ஜட்ஜி கிட்ட எவ்வளவு சொன்னேன். நான் அன்னைக்கு நைட்டு ரொம்ப போதையில இருந்தேன். என்னால அன்னைக்கு நைட்டு சரியா யோசிக்க கூட முடியலன்னு. ஆனா ஜோசப்போ நான் அன்னைக்கு நைட்டு என்னென்ன பண்ணேன்னு ரொம்பவே கரெக்டா ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டான். அவன் சொன்னதுனால என்னை ஜெயில தூக்கி போட பார்த்தாங்க. ஆனா நானும் பண்ணது ஒரு சின்ன தப்பு. என்னுடைய பையனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு தப்பே பண்ணேன்னு இவர் சொல்ல, அதை ராய் கேட்டுட்டு அவன் மேலே கேஸை போட்டான். அதனால நீ அவனை போட்டு தள்ளிட்ட, அதான உண்மை அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு நைட் என்னாச்சுன்னா ஜோசஃபுடைய கேர்டேக்கர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்குள்ளார போனேன். அதுவும் நான் வாசல் வழியா தான் போனேன். அப்படி போயிட்டு நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உள்ளார வந்து ஜோசப் போட்டு பயங்கரமா அடிச்சு அங்கேயே சாவடிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே நானும் பயங்கரமா பயந்துட்டேன்னு இவர் சொல்ல, சரி ஓகே அப்ப நீ அவனை தொட கூட இல்லை அப்படிதானன்னு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்க, சாமுவல் பார்த்துட்டு புரியுது நீங்க என்ன நம்பல, ஆனா ரிச்சர்ட் கிட்ட கேட்டு பாருங்க, அவன் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லுவான்னு இவர் சொல்ல, ரிச்சர்டா அது யாருன்னு இவர் கேட்க, ரிச்சர்ட் வந்து ஒரு மாசம் முன்னாடி என்ன பார்த்துட்டு போனான். அவன் அந்த மர்டர் புக்கெல்லாம் எழுதுறவன், அதை வச்சு அவனை கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அதுக்கு இவரோ இதை பாரு சாமுவல், இப்ப நான் வந்து இந்த பொசிஷன்ல இல்ல, என்னால இதுல இன்வால்வ் ஆக முடியாதுன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரோ ஏன் ஏற்கனவே நீங்க இதுல இன்வால்வ் ஆயிட்டீங்க, நீங்க அங்க இருக்கும்போது தான் நான் வாக்குமூலம் கொடுத்தேன், நீங்க இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன், ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் அவர் கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அங்க வந்து பசில் விளையாண்டுட்டு இருக்காரு. டாக்டர் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெமரி பவர் அதிகமாகும்னு சொல்ல, அதனால இவர் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல ரிச்சர்ட் ஃபின்னு ஒரு பேர் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு திரும்பவும் அந்த கேஸ் ஃபைல் எடுத்து ஆராய ஆரம்பிக்கிறாரு. அதுல ரிச்சர்ட் ஃபின்னு ஒருத்தர் பேர் போட்டு அவர் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அதே நேரம் ஜிம்மி ரீமிஸ் என்ற ஒரு பேர் மட்டும் அவர் ஞாபகம் வருது. அதோட அங்க கட் பண்ணி இவருடைய பழைய பார்ட்னர் வீட்டுக்கு போறாரு. இவர் பேர் தான் ஜிம்மி ரீமிஸ்ன்றது. இவர் அங்க வந்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உள்ளவான்னு சொல்லி அவர் உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, கடைசியா நான் உன்னை பார்க்கும்போது உன்னுடைய முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எச்சக்கலை பசங்களால உன்னுடைய பேட்சை உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டானுங்க, இப்போ நீ எப்படி இருக்குன்னு கேட்க, அவரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச வந்திருக்கேன், உனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், எனக்கு வந்து அல்சைமர் டிசீஸ் வந்திருக்கு, எனக்கு இப்போ பழசெல்லாம் பெரும்பாலுமே எதுவுமே ஞாபகத்துல இல்லை, நீ நானும் ஃப்ரெண்டுன்றது கூட எனக்கு தெரியாது, நான் பழைய கேஸை பார்த்து தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஆயிடுச்சு, ஆனா இப்போ நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா நம்மளுடைய ஒரு பழைய கேஸ் சாமுவல்ன்ற ஒருத்தவனை பத்தி உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்கணும், யாருன்னா ஒரு காலேஜுடைய ப்ரொஃபஸர் கொண்டானே அவனை பத்தி தான் கேட்க, அதுக்கு இவரோ ஓ நீ வந்து ஒரு லேடி கிட்ட பேசுனியா, அவங்க எனக்குமே கால் பண்ணாங்க, ஆனா நான் அவங்களுக்கு ஒழுங்கா ரீப்ளே எல்லாம் பண்ணலன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரோ நான் கால் அட்டன் பண்ணேன், சாமுவல் கிட்டயுமே போய் பேசினேன், நாங்க நிறைய பேசணும், அவன் என்ன சொன்னானா நான் அந்த கொலையை பண்ணல, அதை பண்ணது வேற ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், வேணும்னா ரிச்சர்ட் ஃபின் ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்கன்னு என்கிட்ட சொன்னான், உனக்கு யாராச்சும் அந்த பேர்ல தெரியுமான்னு இவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரோ எனக்கு அதை பத்திலாம் எதுவும் ஞாபகம் இல்லைன்னுறாரு. அப்ப இவர் சொல்றாரு நான் அந்த கேஸ் ஃபைல் படிச்சு பார்த்ததுல ரிச்சர்ட் ஃபின்ன்றவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வீடு பூராவே இருந்ததா அதில் போட்டிருக்கு, ஆனா ரிச்சர்ட் ஃபின்னோ என்ன சொல்லியிருக்கான்னா அவன் அந்த வீட்டுல இல்லைன்னு சொல்லியிருக்கான், ஆனா நம்மளோ இந்த ஒரு வாக்குமூலத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவனை நம்ம இன்ட்ராகேஷன் பண்ணவே இல்லை, அதனால நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா அவன்கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம், ஏன்னா டாக்டர் வந்து என்னுடைய மைண்டை எப்பயுமே ஆக்டிவா வச்சுக்க சொல்லியிருக்காரு, நீயும் என் ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்ப, அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இவருடைய ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த போட்டோக்கு பின்னாடி இவர் ஒரு கார் கிராஷ் பண்ணதுனால இவரை டியூட்டில இருந்து தூக்கிட்டதா ஒரு பேப்பர்ல போட்டிருக்கோம். அதை அவர் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இவருடைய வெட்டிங் ஆல்பத்தை எடுத்து பாக்குறாரு. ஆனா அதுல கண்ணாடி எல்லாம் உடஞ்சி ரொம்ப டேமேஜா இருக்கு, அதனால சரியா ஒய்ஃபோடைய முகம் தெரியல, ஆனா டக்குன்னு இவருக்கு சில ஞாபகங்கள்லாம் வருது. அப்ப அந்த நேரம் கரெக்டா இவருடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ரிச்சர்டை கண்டுபிடிச்சாச்சு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அவர் செத்து போய் கிடக்குறாரு. எப்படி செத்துருப்பாருன்னா ட்ரக்ஸ் வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அதனால செத்து போயிட்டாருன்னு போட்டிருக்கு. அதே நேரம் அவர் கையை பார்த்தா ஒரே ஒரு ஊசி குத்துன மாதிரி அடையாளம் இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் சொல்றாரு இவன் ட்ரக்ஸ் ஏத்தி செத்த மாதிரி தெரியல, வேற என்னவோ நடந்திருக்குன்னு இவர் சொல்ல, கூட இருக்கிறவரோ அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு மழுப்புறாரு ஏதோ சொல்லி சொல்லி. அப்ப அந்த நேரம் ராய்க்கோ சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ரிச்சர்ட் வந்து அந்த கிரைம் சீனுக்கு வந்தது இது எல்லாமே ஞாபகத்து வருது. அதை யோசிச்சுட்டு சொல்றாரு இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வீட்டுல இல்ல, இவன் வந்து கொலை நடந்த அடுத்த நாள் காலையிலுமே இவனை நான் பார்த்தேன், நம்ம கூட போய் அவன்கிட்ட அப்ப பேசணும், ஒருத்தவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வீடு பூரா இருந்திருக்குன்னா அவன் கண்டிப்பா கொலை நடந்த நேரம் அங்கதான் இருந்திருப்பான், நம்ம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கல, அவன் ஃபேமிலி கிட்ட விசாரிக்கல, நம்ம இப்போ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்ல, அதுக்கு அவர் ஃப்ரெண்டோ அதுக்கு இப்ப என்ன பண்றது, செத்தவன் இனிமே எந்திரிச்சு வந்து பேச போறது இல்ல, வா கிளம்புன்னு சொல்ல, அதுக்கு ராயோ அது என்னவோ உண்மைதான், ஆனா எப்பயுமே தப்பு பண்ணவன் ஏதாவது தடையத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான்னு சொல்ற. அதே நேரம் இங்க ரிச்சர்டோடைய இறுதி சடங்கு நடக்குது. அங்க போயிட்டு அவருடைய ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்
விஷயங்கள்லாம் கேட்கணும், என்ன மன்னிச்சிருங்க, இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுறது சரியா இருக்காது, ஆனாலும் நான் உடனே கேட்டு முடிச்சிடோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற அதே நேரம் பக்கத்தில் இருக்கிறவரு, நான் தான் இவங்களுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய பேர் வந்து எடின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இது வந்து ரிச்சர்டோடைய ஒய்ஃப் கிடையாது, பொதுவாகவே அவங்க 2 பேருக்குள்ளார எப்பயுமே ஒத்து வராது, என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் அவருடைய தம்பி தானே இவர் சொல்ல. அதுக்கு ராயோ, சரி ஓகே, எனக்கு இந்த கேஸில் சில டீட்டெயில் வேணும், சமீபத்தில் சாவ போகிற ஒருத்தவரை அவர் மீட் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நான் ஒரு புக் எழுதுறேன், அதுக்காக எனக்கு சில டீட்டெயில் தாங்கன்னு கேட்டிருக்காரு, அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்ல முடியுமான்னு இவர்கிட்ட கேட்க, அவரோ சரி வாங்கன்னு சொல்லிட்டு கார் கூட்டிட்டு போய் ஒரு ஃபைல் மாதிரி எடுத்து தராரு. தந்துட்டு இதோட பேரு புக் ஆஃப் மிரர்ன்றாரு. அதுக்கு ராயோ, தேங்க்யூ, இதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு, சரி அதெல்லாம் ஓகே, ரிச்சர்ட் வந்து எத்தனை நாளா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவர் தம்பியோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிச்சர்ட் ட்ரக்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது, அது பக்கமே அவன் போக மாட்டான், அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு எனக்கும் ரொம்பலாம் ஒத்து வராது, ஆனா இந்த கடைசி கொஞ்சம் வருஷமாவே அவனை பார்த்தா ஏதோ சரியாவே படல, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சான், எப்படின்னா அந்த கதைக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணான்னு இவர் சொல்ல, அதை அவர் கேட்டுட்டு சரி ஓகே நான் அந்த ஃபைலை வச்சுக்கலாமான்னு இவர் கேட்க, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கார் எடுத்துட்டு போவ, அதே நேரம் அவர் அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ரிச்சர்ட் ஃபின் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரியும் அங்க போயிட்டு லாரான்ற ஒரு பொண்ணு கூட லவ்ல விழுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த லாரா யாருன்னா இவங்க ஒரு சயின்டிஸ்ட், இவங்களுக்கு ஃப்ரெண்டா தான் அந்த செத்து போன ஜோசப்ன்றவர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க லிவிங் டுகெதர்ல ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரம் ரிச்சர்டோ லாரா கிட்ட அவர் எழுதின ஒரு நாவல் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க, அவங்களும் அதை படிச்சு பார்த்துட்டு நீ பயங்கர சூப்பரா நாவல்லாம் எழுதுற, உன்னை பார்த்து தான் எப்படி நாவல் எழுதணும்னு நிறைய பேர் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா புகழ்றாங்க. அது கேட்ட இவருக்கோ பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்ப 2 பேரும் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க, அவருக்கு ஒரு காலிங் வருது. அதுல பார்த்தாலும் அவருடைய அப்பா இறந்துட்டாருன்னு அவருடைய அம்மா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவரு ஷாக்கிங்கா உட்காந்துட்டு இருக்க, அதோட அங்க கட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அவங்க எங்க வந்திருப்பாங்கன்னா ஜோசப் வீட்டுக்கு தான். லாரா தான் வந்து இவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்படியே பேசிட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவரும் கேட்கறாரு, நீங்க நாவலிஸ்டா தானே ஆக போறீங்கன்னு அவர் கேட்க, அதுக்கு இவரோ அப்படி கரெக்டா நாவலிஸ்ட்னு சொல்லிட முடியாது, நான் வந்து ஒரு மெமோரியர் ஆத்தரா ஆக போறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எழுதுற கதை வந்து வெறும் ஃபிக்ஷனா மட்டும் இருக்காது, உண்மையிலே நடந்த ஒரு விஷயத்த விசாரிச்சு அதுல நம்மளுடைய கற்பனையும் கொஞ்சம் கலந்து அதை நாவலா வெளியிடுறது, அதாச்சும் ஷார்ட்டா சொல்லணும்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்ற மாதிரி என்னுடைய கதை இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு இவர் சொல்ல, அதை ஒரு கேட்டுட்டு சரி ஓகே எனக்கு அதை பத்திலாம் சரியா தெரியாதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் ஒரு வைன் எடுத்துட்டு வராரு. அப்ப ரிச்சர்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க எப்பயாச்சும் சின்ன வயசுல உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன சம்பவமா இருக்கும்னு இவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரோ, நாங்க ஒரு தடவை டாய் ஸ்டோருக்கு போயிருந்தோம், அங்க போகும்போது என்னுடைய அம்மா என்ன தொலைச்சிட்டாங்க, என்னால என்னோட அம்மாவை கண்டே பிடிக்க முடியல, நான் செமையா பயந்துட்டேன், அப்போ நான் அந்த மால்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே சுத்தி பார்த்துட்டேன், எங்க அம்மா கிடைக்கவே இல்லை, கடைசியா அவங்க எங்க தெரியுமா இருந்தாங்க, வெளியில நின்று ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை இப்ப நினைச்சு பார்த்தாலும் பைத்தியகாரத்தனமா இருக்கு, அதை தான் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன்னு இவர் சொல்ல, அப்ப இவர் சொல்றாரு, எங்களுடைய ரிசர்ச்சோடைய இதயமே அந்த ஒரு கான்செப்ட் தான், இதே மாதிரி கெட்ட அனுபவத்தை நிறைய மக்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த மெமரியை அவங்களுடைய மைண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், உங்க அம்மா உங்களை தொலைச்ச அன்னைக்கு நீங்க ஒரு சின்ன குழந்தையா தான் இருந்தீங்க, இன்னும் ஃப்ராங்கா சொல்லணும்னா அன்னைக்கு உங்களுடைய அம்மா வந்து உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க, அதை நினைச்சு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுடைய மைண்ட்ல இருந்து அந்த மெமரியை அழிச்சிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த ஞாபகமும் இருக்காது, உங்களுக்கு அந்த வழிகளும் இருக்காது, அதை தான் நான் ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு என்னோட ஐடியான்னு கேட்க, அது ரிச்சர்டோ ஓ சூப்பரா இருக்கு எக்ஸலன்ட்னு சொல்ல, அதை அவர் கேட்டுட்டு சரி ஓகே வாங்க நான் உங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தாலும் நிறைய புக்கு நாவல்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு ரிச்சர்டுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்பயோ ஜோசப் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான், நல்லா படிச்சு உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ரிச்சர்ட் கேட்டுட்டு பயங்கரமா அந்த புக்கெல்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு, நிறைய ரிசர்ச் என்னென்னவோ பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அந்த நேரம் இவருக்கு ஒரு எதிர்பாராத விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா ரிச்சர்டும் லாராவும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல அவங்களுக்குள்ளார என்ன இருக்குன்றத அவரு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு நாள் நைட்டு லாரா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஜோசப்போட நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு நைட் என்னால வர முடியாது, நான் வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அதை கேட்ட அவருக்கோ டவுட் வந்துருது. அதனால அவர் என்ன பண்ணுவார்னா நேரா அந்த சென்டருக்கு கிளம்பி அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்க பார்த்தாலும் ஒரு கதவுல இருந்து இவங்க பேசிக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. அதனால இவரு அந்த கதவு கிட்ட போய் பார்த்தா அங்க இவங்க 2 பேரும் ரொம்பவே நெருக்கமா இருக்கிற மாதிரி இவர் பாத்துறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாம கம்முன்னு அங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு திரும்பியும். அதுக்கப்புறமா குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையிலயோ இவர் புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கைக்கு ஒரு மேனோஸ்கிரிப்ட் கிடைக்குது. அதை எடுத்துட்டு இவர் பார்த்துட்டே இருக்க, அப்ப அங்க ஜோசப் வந்து அதை வாங்கிட்டு வாங்க போய் லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போயிட்டோ உங்களுக்குள்ளார எப்படி ரிலேஷன்ஷிப் எல்லாம் போயிட்டு இருக்கு, நீங்க நல்லா சமைப்பீங்களா, ஏன்னா லாராக்கு சமைக்கிறவங்கள ரொம்பவே பிடிக்கும்னு இவர் சொல்ல, அதுக்கு இவரோ
இல்லை இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோசஃபோ இல்லையே எனக்கு பார்த்தா அப்படிலாம் தெரியலையே, நீங்கள் அதை விட நெருக்கமாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியுது, நான் 2 பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அவங்க 2 பேருக்குள்ளார எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா, நீங்கள் லாராவை பார்க்குறத நிறுத்திடுங்க, இதுக்கப்புறம் அவளை நீங்கள் பார்க்க வராதீங்க. நான் என்னுடைய ரிசர்ச் சம்மந்தமாக சில ஆட்களை பார்க்க போகிறேன், அவங்கள பார்த்துட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் லாரா கிட்ட இருந்து தள்ளி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்லி ஒரு சாப்பாடு வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. அதெல்லாம் கேட்ட இவரோ அவங்க கடற்கறான் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து லாரா கிட்ட பேச வர்றாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் இவருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம், லாரா அந்த வீட்டில் அவங்க வச்சிருந்த துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து அவட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுறாங்க. அதை பார்த்து அவரோ இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஜோசப் வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது தான் அவர் அங்கே இறந்து போய் கிடப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ராயையும் நேரில் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் எழுதின அந்த நாவலை கண்டினியூ பண்ணி எழுதிட்டே தான் இருப்பாரு. அப்படி அவர் எழுதிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி பார்ப்பாரு. அது என்னன்னா, லாரா ஜோசப் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட பேசியிருக்கா. எதுக்குன்னா ஜோசஃபோடைய பேர்ல இருக்கிற அந்த ப்ராஜெக்டை இவ பேர்ல மாத்துறதுக்காக. ஆனா அவங்களோ அதெல்லாம் எங்களால முடியாது, யூஎஸ் கவர்மெண்ட் கமிஷன் ஸ்டடி வந்து ஜோசஃபை தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டா போட்டிருக்காங்க, அதை எங்களாலாம் மாற்ற முடியாதுன்னு இவங்க சொல்ல, அதுக்கு லாராவோ ஆனா நான் தான் அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு எழுதி தந்தேன், இதை கேட்கறதுக்கே பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவங்களோ இதை பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா நீங்களே நேரம் அவட்டு போயிட்டு உங்க பேரை அதுல போட சொல்லிக்கோங்கன்னு இவங்க சொல்லிடுறாங்க. அது கேட்டவங்களோ டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பி போவ. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, ஜோசப் இறந்ததுக்கு அப்புறம் லாரா வந்து சுத்தமா டிசப்பியர் ஆயிட்டா, எப்படின்னா உலகம் 2ஆ பிளந்து அதுக்குள்ளார அவ மறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுவும் எது வரைக்கும்னா அவளை நான் ஒரு நாள் மீட் பண்ற வரைக்கும் தான் சொல்லி அந்த நாவலை அதோடைய ஒரு இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது ராய்க்கு தெரியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா நேரா எந்திரிச்சு போய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவளை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு கிடைக்கல, அவளோட வீட்டு அட்ரஸ் கிடைக்கல, அவளுடைய சோஷியல் மீடியா ஐடி இந்த மாதிரி எதுவுமே அவ வச்சிடல, பிசினஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு அடையாளமும் தெரியல, இருக்கிறதோ ஒரே ஒரு அவளுடைய ஸ்கூல் பிக்சர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஜோசஃபோடைய வீட்டில் கேர்டேக்கரா இருந்தவங்களுடைய ஃபோன் நம்பரும் இல்லை, அவங்களுடைய ஜாப் ஹிஸ்டரி பத்தி எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியல. இன்னும் சொல்லணும்னா அந்த நேரம் ஜோசஃபோட கான்டாக்ட்ல இருந்தவங்க இப்ப யாருமே இல்லை, எல்லாமே பேயா மாறிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியலன்னு இவர் சொல்ல, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டோ இப்போ நீ சொல்றதெல்லாம் கேட்டா நான் தான் பேயா மாற போறேன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவரோ இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி ரிச்சர்டோடைய எக்ஸ் ஒய்ஃபை நான் போய் பார்க்கறது தான், அவளை விசாரிச்சா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும்னு இவர் சொல்றாரு. அதுக்கு ஜிம்மியும் இப்போ எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் மணி கிளம்பி போவ. அப்போ அந்த நேரம் இவர் முன்னாடி லாரா வராங்க. லாராவை பார்த்த உடனே இவர் வேக வேகமாக ஓடி போய் அவங்க கையை பிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு இருக்கிற அல்சைமர் நோயால பார்க்குற எல்லாரையும் லாரான்னு ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறாரு. அதனால டாக்டரோ இந்த நோய் இருந்தா வர்றது சகஜம்தான், ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பண்ண ஆப்ரேஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது, உங்களுடைய நியூரான் செல்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாவே ரீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் நீங்க நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவரும் வீட்டுக்கு வந்து ரிச்சர்டோடைய எக்ஸ் ஒய்ஃப் டீட்டெயிலாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போறாரு. அவங்களும் கதவு திறந்து உள்ள வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிச்சர்டு இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஸா இருந்தான், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு ஏமாற்றத்துல இருந்தான். அவன் வெளியாட்கள் கூடலாம் பேசுறத ரொம்ப நிறுத்த ஆரம்பிச்சிட்டான் இப்போ அவன். ஆனா அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணல, அது மட்டும் இல்லாம அவன் சூசைட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, அவனை கொலை பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த எலிசபெத்னு ஒருத்தி இருக்கா அவ தான் அவனை கொலை பண்ணியிருப்பான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு இவங்க சொல்ல, அப்போ அவர் அதை கேட்டுட்டு எலிசபெத்தா அது யாரு எனக்கு அவங்கள பத்தி தெரியாதுன்னு கேட்க, அப்போ அவங்க ஒரு நாள் நைட்டு என்னுடைய புருஷன் நைட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு, யாருன்னே தெரியல, போன்ல பயங்கரமா யாரு கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, எப்போ அந்த போன்ல அவர் பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் திரும்பியுமே அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இன்னொரு நாள் நைட்டு மறுபடியும் அவ கூட போன்ல பயங்கரமா கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாருன்னு இவங்க சொல்ல, அதுக்கு ராயோ நீங்க வந்து அவட்ட அது என்ன ஆர்குமெண்ட்னு அவட்ட கேட்கவே இல்லையான்னு கேட்க, அதுக்கு அவங்களோ இல்ல நான் கேட்கல, ஏன்னா அவன் ரொம்ப டென்ஷனா இருந்தான், அதனால நான் அவன்கிட்ட பேச விரும்பல, ஆனா அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நான் அவனுடைய போன் எடுத்து அந்த நம்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கால் பண்ணேன், ஆனா அதுல ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்டுச்சு, அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, ஆனா அவ தான் கொண்டு இருப்பான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரோ உங்களுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதுன்றீங்க, அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா அவ தான் கொலகாரின்னு சொல்றீங்க, இது எந்த வகையில நான் ஏத்துக்கிறதுன்னு அவர் கேட்க, அதுக்கு அவங்களோ இதை பாருங்க இத்தனை வருஷத்துல என்னுடைய புருஷன் இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, கல்யாணம் ஆகி இது வரைக்கும் என்கிட்ட அவர் அவ்வளவு சத்தமா இது வரைக்கும் பேசுனது இல்ல, என்ன கேட்டா நான் அந்த எலிசபெத்ன்றவதான் அவரை கொன்னான்னு சொல்லுவேன்னு இவங்க சொல்ல, அதெல்லாம் அவர் கேட்டுட்டு அது ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போயிட்டு லேப்டாப்ல அந்த எலிசபெத்ன்ற பேரை போட்டு பார்க்க அதுல லாராவுடைய போட்டோ வருது. அதை பார்த்த உடனே இவ போட்டோ எப்படி இதுல வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா செக் பண்றாரு. அப்ப அதுல அவங்களுடைய அட்ரஸுமே இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க நேரா போய் பாக்குறாரு. ஆனா அவங்களும் இவரை ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச மாதிரி அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதை பார்த்து அவரு நம்ம 2 பேரும் முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா, ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, நான் நிறைய விஷயங்களை மறந்துட்டேன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவங்களோ நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பல வருஷம்
வருஷங்கள் ஆகுது. கடைசியா நீங்க ஏதோ ரோடு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேப்பர்ல படிச்சேன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரோ அதெல்லாம் விடுங்க, நீங்களும் நானும் எங்க மீட் பண்ணி பேசணும் சொல்ல முடியுமான்னு கேட்க, அதுக்கு அவங்க எனக்கு டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் போகணும்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த கிளம்ப. அப்ப அவரு நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், ரிச்சர்ட் ஃபின்னை பத்தி சில டீட்டெயிலாம் கேட்கணும்னு இவர் சொல்ல, அதுக்கு அவங்களோ நான் யாரை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனை எனக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரோ ரிச்சர்ட் ஜோசஃபோட கொலையில உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறான், அதனால அவனை நான் மீட் பண்ணலான்னு போனேன், ஆனா அவன் செத்து போயிட்டான். ஆனா எனக்கு இந்த ஒரு நாவல் கிடைச்சது, கொஞ்சம் அந்த நாவலை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்ல முடியுமான்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்க அழுதுட்டு இதை பாருங்க, நான் அந்த டைமை என்னுடைய வாழ்க்கையிலேருந்தே மறக்கணும்னு நினைக்கிறேன், ஜோசப் இறந்ததுலேருந்து இன்னுமே என்னால் மீள முடியல, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல, அதுக்கு ராயோ சரி புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுங்க, ஜோசஃபை கொன்னதா ஒருத்தவன் சொல்லி இப்போ மரண தண்டனை வரிசையில் இருக்கான், நீங்கள் அவனை போய் பார்த்து பார்க்கணும்னு ஒரு சொல்ல, அதுக்கு அவங்களோ சரி ஓகே எனக்கு டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு மாத்திரெல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரம் இவரும் லாராவும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு சில ஞாபகங்கள்லாம் வருது. அதெல்லாம் என்னன்னு அவரு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஜோசஃபுடைய பழைய கேர்டேக்கருடைய அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு அதில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவரு நேரா அவங்க வீட்டுக்கே போறாரு. அங்க போனாலும் அவரு கரியெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருக்க அவரை பிடிச்சி இழுத்து நீ எப்படி ஜோசப்க்கு கேர்டேக்கரான உன்னுடைய கதையெல்லாம் சொல்லுன்னு அவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரோ என்னால அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, திரும்பவும் அதை தான் 10 வருஷம் முன்னாடி என்கிட்ட விசாரிச்சிட்டீங்களே, இப்போ திருப்பி என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு இவரோ இல்லை சும்மா தான் கடையில் பாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 டைம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் சொல்லுன்னு கேட்க, அப்போ வெயின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டியில தான் மீட் பண்ணாரு. அவர் ஆள் பார்க்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருப்பாரு. மனுஷன் ரொம்ப தெளிவானவர். அவர் மேல எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்கு அடிக்கடி மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. அதுவும் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான் அங்கே வருவாங்க. எந்த மாதிரினா அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்கலாம் வருவாங்க. அப்புறம் அவர் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரிசர்ச்சுக்கு நான் தான் பர்ஃபெக்டான பேஷண்ட்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாரு. ஏன்னா ஈரான்ல வார் நடந்தப்போ நானும் அங்கதான் இருந்தேன். போர்லாம் நடந்து முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, நம்மளால எவ்வளவு மக்கள் அங்க இறந்தாங்கன்றது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்னால நிம்மதியா தூங்க முடியல. அப்பதான் அவரு அந்த பார்ட்டியில கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னாரு, உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நான் கம்மி பண்றேன், அந்த ஞாபகத்தை மொத்தமா எடுத்துடுறேன், அதுக்கு பதிலா பெட்டரான சில மெமரிஸை உன்னுடைய மைண்ட் அடிக்கடி நினைச்சு பார்க்குற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு என் கையில் ஒரு மாத்திரையும் கொடுத்தாரு. இந்த மாத்திரையை காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. நானும் அதே மாதிரி அதை சாப்பிட்டுட்டே வந்தேன். அதை சாப்பிட அது கொஞ்சம் வேலையும் செய்ய ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் போகிற போக்கில் தான் அதோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுது. ஒரு கொஞ்ச நாளில் நான் யாருன்றதே நான் மறந்துட்டேன், நான் எங்கே இருக்குன்றது கூட நீங்க ஞாபகம் இல்லை, அதனால அந்த மாத்திரை எடுக்கிறத நான் நிறுத்திட்டேன் சுத்தமானு ஒரு சொல்ல, அதெல்லாம் ராய் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கம்மி நின்றுட்டே இருக்காரு. அப்போ வேணும் நீங்கள் இங்கே தனியாக தான் வந்தீங்களா, வேணும்னா என் காரில் சீட் இருக்கு ஏறிக்கோங்கன்னு சொல்லி அவரை வண்டியில் கூட்டிட்டு போறாரு. அப்போ போற வழியில ராயோ சரி உங்களுக்கு லாரான்னு யாரையா தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அவரு லாராவா எனக்கு தெரியாது, அதை பத்திலாம் ஜோசப் என்கிட்ட எதுவும் பேசிக்க மாட்டாரு, நான் அவங்கள பார்த்துருக்கேன் அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் நான் அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவரு ஒரு பொண்ணு கூட தப்பா நடந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பல பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கு. அவர் அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதில் ஒன்று நான் எடுத்து போட்டு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த மாதிரி பல ஞாபகங்கள்லாம் திருப்பி போட்டு பார்க்க பிடிக்கும் போல இருக்கு. ஆனா அவரு சாவறதுக்கு முன்னாடி அன்னைக்கு லாராவும் ரிச்சர்டும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுல ரிச்சர்ட் ஜோசப்பை நீ பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு லாராவோ அவர் பொய்லாம் சொல்லலன்னு அவருக்கு சப்பக்கட்டி கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப ரிச்சர்டோ நீங்க 2 பேரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்தாரு. அதை மட்டும் தான் நான் பார்த்தேன், வேற எதுவும் எனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு இவர் சொல்ல, அதுக்கு ராயோ சரி ஓகே கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ரிச்சர்ட் வீட்டுல தனியா தான் இருந்ததா சொல்லியிருக்கான், அவன் காலையிலேயே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான், அது ஓகே, லாரா அங்கிருந்து கிளம்பி போனதை நீ பாத்தியான்னு கேட்க, பார்த்தனே அவங்க கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறம் டாக்ஸில ஏறி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா எப்பயும் போல கிளம்பி ஒரு பாருக்கு போயிட்டேன். அங்க ஒரு பொண்ணு இருப்பா, அவளுமே ப்ரொஃபஸருடைய ஆள் தான், அவ பேர் கூட டயானா, அவளுடைய கேசட்டை தான் நான் நீங்க எடுத்து போட்டு பார்த்தேன்னு சொல்ல, அதுக்கு அவர் சரி ஓகே நீங்க லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு திரும்பி அந்த கேஸ்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அவர் இன்னொரு விஷயத்த கவனிக்கிறாரு. அது என்னன்னா இவர் இப்ப வச்சுட்டு இருக்கிற அதே மாதிரி இன்னொரு ஃபைல் அவருடைய அட்டைப்பொட்டியில கிடக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரி 2 நம்ம கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்த கவனிக்கிறாரு. ஒரு ஃபைல்ல இவரோட பேரும் இவருடைய பார்ட்னர் பேரும் போட்டிருக்கு, டியூட்டி டைம்னு போட்டு. ஆனா இன்னொரு ஃபைல்ல இவருடைய ஃப்ரெண்டு பேர் மட்டும் தான் போட்டிருக்கு, இவருடைய பேர் போடல. அதை பார்த்துட்டு அவரு இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரம் இவர் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. என்னன்னு வெளியில போய் பார்த்தா அங்க லாரா தான் வந்திருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான், ஏன்னா உங்களுக்கு பழைய கெட்ட ஞாபகம்லாம் மனசுல இருக்காது, நல்லதுதான் விடுங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரம் நல்ல விஷயமுமே எனக்கு ஞாபகம் இல்லை,
அது அதை விட மோசம்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் கேட்டுட்டே போய் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த ரூம்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டை பத்தி ஞாபகம் இல்லை, குடும்பத்தை பத்தி ஞாபகம் இல்லை, உங்களுடைய கடந்த கால ஞாபகங்கள் எதுவுமே ஞாபகத்துல இல்லை. இன்னும் சொல்லணும்னா நீங்க யாரு, இந்த உலகத்துல நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு சரியா தெரியல. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பு பூரா என்னவோ பண்ணுது. இப்படி ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாழ்க்கையே நரகம் மாதிரி இருக்கும்ல உங்களுக்குன்னு இவங்க கேட்க, அதுக்கு அவரும் அதெல்லாம் விடுங்க, அந்த ரிச்சர்ட் எழுதின புக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்க அந்த புக்ல இருக்கிறது எல்லாமே பொய், படிக்கவே பைத்தியகாரத்தனமா இருக்கு. நாங்க 2 பேரும் லவ் பண்ணதே ஒரு ஃபேண்டசி மாதிரி தான். ஆனா அதை மக்கள் ஒரு மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்களே, வரலாறு வேற ஒன்று நடந்திருக்கும், ஆனா இவங்களோ அதை அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா உண்மையான வரலாறு ரொம்பவே மோசமா இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்ப அதுக்காக என்னென்ன பண்ண சொல்றீங்கன்னு இவங்க கேட்க, அதுக்கு இவரும் நான் இன்னைக்கு வெயினை மீட் பண்ணேன், அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்க அவனையும் மீட் பண்ணிட்டீங்களா, நான் பார்த்தப்ப அவன் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருந்தான், நிறைய பேட் மெமரியோட இருந்தான். அவன் வெயினை தாமஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவன் சரியான புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணல, அதனால அவன் கொடுத்த மாத்திரை எல்லாத்தையுமே எங்ககிட்ட திருப்பி அனுப்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம நான் ஜோசஃபுடைய எல்லா பேஷண்ட்ஸோடைய நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்றீங்க ஜோசப் உயிரோட இருந்திருந்தா அது எல்லாத்தையும் வெளியில பப்ளிஷ் பண்ணிருப்பாருன்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தவங்க வருஷ கணக்குல நிறைய ரிசர்ச் பண்ணி அதை சர்வசாதாரணமா பப்ளிஷ் பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவரு சரி ஓகே, ஆனா நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்களோ அதுக்கான அங்கீகாரத்தை ஜோசப் உங்களுக்கு கொடுத்தாரா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ட்ரக்ஸ் உருவாக்கி வச்சிருக்கீங்களே, அந்த ட்ரக் நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸை அழிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு இவர் சொல்ல, அதுக்கு அவங்க நீங்க அவரை யாராவது பணத்துக்காக கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்க, ஆனா இமேஜினேஷன்லாம் ரொம்ப சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லி அவரை கலாய்க்க, அதுக்கிட்டு எனக்கு புரியுது, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா இவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்க இவர் கொஞ்சம் பசி வந்துடுது, அதனால ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தாலும் சாப்பாடு எதுவுமே இல்லை. அதனால கன்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில கிளம்புறாரு. அப்படி ஒரு வெளியில் நடந்து போயிட்டே இருக்கும்போது இவரை கொல்றதுக்காக பின்னாடி ஒரு கார் வருது. அப்போ இவரும் கரெக்டாக சுதாரிச்சு கன் எடுத்து டொப்புன்னு அந்த கார் டிரைவரை சுட்டு அங்கேயே சாவடிச்சிடுறாரு. சாவடிச்சுட்டு எவன்டா அதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா வெயின் தான் அந்த கார்ல இருக்காரு. அதை பார்த்துட்டு ஷாக்கான இவரோ போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் நான் போட்டு தள்ளிட்டேன், சீக்கிரமா இங்க வாங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொல்ல, அவங்கள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி அவரை விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவர் ஒரு போலீஸ் ஃபைலை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு சில பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்படி அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை வெளியே எடுத்துடுறாரு. வெளியே எடுத்து இவங்க பார்ல போய் உட்காந்து குடிச்சிட்டு இருக்க, அப்போ ஜிம்மி சொல்றாரு, நீ ரொம்பவே லக்கியானவன், ஏன்னா கார் ஓட்டிட்டு வந்தது அவன் என்ன பண்ணான் எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதனால தான் உன்னை என்னால் டக்குன்னு வெளியே எடுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னா சிஎஸ்ஐ கண்டுபிடிச்சிருக்காங்க, வெயினுடைய கார்ல 2 ஃபென்டனில் இருந்திருக்கு. அதே சேம் ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் ரிச்சர்டும் செத்தான். அதை போலீஸ் என்னன்னு தெரியுமா கூப்பிடுறாங்க, மனித கொல்லின்னு கூப்பிடுறாங்கன்னு இவர் சொல்ல, அதுக்கு ராயோ ஒரு நிமிஷம் வெயின் எதுக்கு ரிச்சர்டை கொலை பண்ணோம், ஒருவேளை ஜோசஃபை அவன் கொலை பண்ணதை ரிச்சர்ட் பார்த்துட்டான்றதுனாலயா? ஆனா அதுக்குமே வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரிச்சர்டோடைய புக்ல ஆணித்தனமா போட்டிருக்கு ஜோசஃபை கொல்றதுக்கான மோட்டிவ் 100% லாராவுக்கு தான் இருக்குன்னு அந்த புக்ல போட்டிருக்கு. அதனால வெயின் ஜோசஃபை கொண்டு இருக்க வாய்ப்பே கிடையாது, இதுல வேற யாரோ இருக்காங்கன்னு இவர் சொல்ல, அதுக்கு ஜிம்மியும் இதை பாரு ராய், நீ உன்னை போட்டு ரொம்ப குழப்பிக்கிற, அந்த சாமுல்ன்றவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான், அவனே அதை ஒத்துக்கிட்டான், அப்புறம் நீ ஏன் இதை போட்டு இவ்வளவு தூரம் ஆராய ஆரம்பிக்கிற, விட்டுட்டு போக வேண்டியதானே ஃப்ரீயாருன்னு இவர் சொல்ல, அதெல்லாம் ராய் கேட்டுட்டு, ஏய் ஜிம்மி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் டியூட்டியில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு காப்பா இருந்தேன், நல்லவனா கெட்டவனா சோம்பேறியா, இதுல நான் எந்த வகைன்னு அவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரோ நீ டியூட்டியில் இருந்தப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் காப், நீ தான் அங்கே இருந்ததுலே பெஸ்ட்னு இவர் சொல்ல, அதெல்லாம் ராய் கேட்டுட்டு, அப்புறம் ஏன் ஜோசஃபோடைய மர்டர் ரிப்போர்ட்ல என்னுடைய கையில் இல்லைன்னு இவர் கேட்க, அதை ஜிம்மி கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதே நேரம் அவருடைய முகத்துல ஒரு மாற்றம் தெரியுது. அப்போ சொல்றாரு, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ எல்லாரையுமே விசாரணை பண்ணிட்ட, இப்போ கடைசியா என்ன விசாரணை பண்றியான்னு கேட்க, அதுக்கு ராய் சொல்றாரு, இல்ல நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா கேஸ் ஃபைலுமே எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட நம்ம 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த எல்லா ஃபைலுமே உன்னோடைய பேரும் என்னுடைய பேரும் சேர்த்து தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், ஆனா இந்த ஒரே ஒரு கேஸ் தவிர ஏன் அந்த ஒரு கேஸ்ல மட்டும் என்னுடைய கையெழுத்து இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு இவர் கேட்க, அதுக்கு அவரோ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஏன் மேலேயே சந்தேகப்படுறல, அவனை நான் தான் கொலை பண்ணேன்னு நினைக்கிறியா, நீ மறந்துடாத, நீ தான் என்னுடைய வீட்டுக்கு என்கிட்ட என்னுடைய ஹெல்ப் கேட்ட, இப்போ என்னன்னா நான் தான் கொலை பண்ணன்ற, உனக்கு என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அவரை எந்திரிச்சு போவ. அவர் போன உடனே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாரு. அதனால அங்க பக்கத்துல இருந்த அந்த விஸ்கி எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் குடிக்காதவரு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு.
இருக்காரு. அப்படி குடிச்சிட்டே இருக்கும்போது இவருக்கு வேற சில ஞாபகங்கள்லாம் வருது. அது என்னன்னா, இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டில இருக்கும்போது இதே பார்ல அதே இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், அங்க ஒருத்தர்கிட்ட எங்க அவ நீ யாரையா ஒருத்தவங்கள கேட்கறாரு. அதுக்கு அவரோ அவ இப்போ கொஞ்ச நாளாவே இங்க வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிச்சிட்டு நிதானமே இல்லாம அவர் வீட்டுல வந்து அடுத்த நாள் காலையில படுத்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு திருப்பியுமே சில பழைய ஞாபகங்கள் வருது. அதுல இவங்க 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ராய் சொல்றாரு, நான் கிளம்புறேன், உன்னுடைய காரை எடுத்துட்டு போறேன், நாளைக்கு காலைல வந்து தரேன். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பை நான் என்னுடைய வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து செம பதில போறாரு. ஆனா அது என்ன ஹெல்ப்ன்றது நமக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறமா அங்க கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. இவர் திருப்பியும் அதே பார்க்கு வந்து அங்க ஒர்க் பண்றவர்கிட்ட கேட்கிறாரு, இங்க ஒருத்தர் வெள்ளை முடியெல்லாம் வச்சுட்டு வேலை செஞ்சாரு, அவர் இருக்காரான்னு கேட்க, அதுக்கு அந்த ஒர்க்கரோ இல்ல அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு இவர் சொல்ல, அதுக்கப்புறமா அவரு சரி அதை விடுங்க, இங்க டயானான்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க, அவங்கள பத்தி தெரியுமான்னு கேட்க, ஓ அவங்களா தெரியும், இங்க பக்கத்துல தான் இருக்காங்க, ஆனா அவங்க இறந்து 5 வருஷம் ஆகுதுன்னு இவர் சொல்ல, அதை அவர் கேட்டுட்டு அட போங்கடா செக் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்க, அப்ப அந்த வேலை செய்யறவரு நீங்க போலீஸா, என்னுடைய தாத்தா கூட போலீஸ் தான் சொல்லிட்டு அவருக்கு ஒயினை ஊத்தி தராரு. அதை அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு நின்றுட்டே இருக்க, அப்ப அவர் எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறாரு. அங்க போன உடனே அவருக்கு இன்னும் வேற சில ஞாபகங்கள்லாம் வருது. அதை அவரு நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுலயோ நான் சூசன் பேசுறேன், நீங்க கொஞ்சம் எங்க ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு கேட்க, இவரோ அந்த ஃபோன் காலை கேட்டுட்டு அங்க போறாரு. அங்க அவங்களோ நான் உங்ககிட்ட சில விஷயங்களை காட்டணும், இந்தாங்க அதை பாருங்க, இது ஒண்ணுதான் கடைசியா இருந்த ஒரே ஒரு காப்பி, அதை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு அதை கொடுக்க, அதை பிரிச்சு பார்த்தா தி மிரர் எஃபெக்ட்னு போட்டிருக்கு. இதை தான் ஜோசப் வந்து கண்டுபிடிச்சு பப்ளிஷ் பண்ணலாம்னு வச்சிருந்திருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இறந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, இந்த ரிசர்ச் வந்து ஒரு அவார்டுக்கு தகுதியானது, ஆனா அந்த ரிசர்ச்சை அவருடைய பேரை வச்சு பப்ளிஷ் பண்ணல, அதுக்கு பதிலா எலிசபெத்ன்றவ இன்னும் சில மேஜர் டீடைல்லாம் ஆட் பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணிட்டா, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா திருடிட்டா. இதெல்லாம் இந்த அகாடமியில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான். இதுக்காக யார் வந்து ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பண்ண போறாங்க இங்கன்னு அவங்க கேட்க, அதுக்கு ராயோ ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தானே சொன்னீங்க அந்த மாதிரி அவளுடைய பேர்ல இதை மாத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு, அப்புறம் எப்படி அவளுடைய பேர்ல இதை பப்ளிஷ் பண்ணான்னு இவர் கேட்க, அதுக்கு அவங்களோ நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஆனா நான் இந்த ஒர்க்ல சேர்ந்த கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறிடுச்சு, அதனால என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல, நானும் அவளை போய் பார்க்கல எதுவும், அதை அப்படியே விட்டுட்டேன்னு இவங்க சொல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு ராய் வந்து ஜோசஃபோடைய வீட்டுக்கு வராரு. அங்க வந்து அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த நேரம் அவருக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த கிரைம் சீன்ல என்னென்ன நடந்துச்சு எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப இவங்க ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தாலும் நிறைய பேட்லாம் அடுக்கி வச்சிருக்கு. என்னன்னு ராய் கேட்க, அது கான்ஸ்டபிளோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்களுடைய பேட்டு, இதெல்லாம் அடுக்கி வைக்கிறது அவருடைய ஹாபி, இதோட விலைலாம் பல லட்சம் இருக்கும்னு அவர் சொல்ல, அதோட கட் பண்ணி இங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. இவர் அதே ரூமுக்கு வந்து அந்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற கோடாலி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இவர் அங்க இருக்கிற தோட்டத்துக்கு போய் ஒரு கம்பி எடுத்து அதை நீட்டா வளைச்சு அதை அங்க இருக்கிற கிரவுண்ட்ல குத்தி குத்தி பாக்குறாரு. எதுக்குன்னா ஒருவேளை எதையாச்சும் அங்க புதைச்சிருந்தா அந்த இடத்துல மட்டும் அந்த கம்பி ஆழமா இறங்கும், அதுக்காக தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த நேரம் கரெக்டா சொல்லி வச்ச மாதிரியே அந்த கம்பி ஆழமா இறங்குது. அதை பார்த்து அவரோ அந்த இடத்த தோன்றாரு. தோண்டி பார்த்தாலோ அதுக்குள்ளார ஒரு பேட் இருக்கு. அந்த பேட் எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்கிற அதே நேரம் அங்க லாரா வந்துடுறாங்க. அவங்க வந்து நீங்க என்ன கையில வச்சிருக்கீங்க, ஜோசப்பை கொன்னப்போ கண்டுபிடிக்க முடியாத பேட்டையான்னு அவங்க கேட்க, அப்ப அதே நேரம் அங்க ராயோட ஃப்ரெண்ட் ஜிம்மியுமே வராரு. அதை பார்த்தோன்னே ராய் பயங்கரமா ஷாக் ஆவ, அப்ப ஜிம்மி சொல்றாரு, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ளார போறீங்களான்னு சொல்லி இவங்க உள்ளார பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேற, இதெல்லாம் மறந்துட்டு கம்முன்னு இருக்க முடியல உன்னால, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா, உனக்கு இது எதுவுமே தெரியாது, டயானா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு ராயோ டயானாவா, அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்க, அப்ப லாரா சொல்றாங்க, அவதான் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான பார் வெயிட்டர்னு இவங்க சொல்ல, அதை ஜிம்மி கேட்டுட்டு வாயை மூடுன்னு இவர் சொல்ல, அதை ராய் பார்த்துட்டு, ஓ அப்போ உங்க 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடியே அறிமுகம் இருக்கா, அப்ப நீ இதுல கூட்டு கலவாணி தானா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, உன்னுடைய பொண்டாட்டி அந்த நேரத்துல நோய் வாய்ப்பட்டு இருந்தா, அப்போ உனக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு, ஜோசப்பை கொலை பண்ணா இவ உனக்கு பணம் தரதா சொல்லியிருக்கா, அதனாலதான் நீ ஜோசப்பை கொலை பண்ணிருக்க, ஜோசப்பை கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவ அவனுடைய ப்ராஜெக்ட் எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டா கரெக்டான்னு ஜிம்மி கிட்ட கேட்க, அதுக்கு லாராவோ இல்ல நான் அவருக்கு எந்த பணமும் தரல, இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நானும் அவரும் முத மீட் பண்ணிக்கிட்டோமே, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நாட்களை அந்த ரிசர்ச்சுக்காகவே செலவழிச்சிட்டேன், ஆனா அந்த எல்லா கஷ்டமுமே உங்க ஃப்ரெண்டால வீணா போயிடுச்சு, அவர் என்கிட்ட வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாரு, எனக்கு அப்ப அவரு என்ன கேட்கறாருன்னு கூட சரியா தெரியல, ஆனா அவரு விசாரிக்கிற விதத்தை பார்த்து நான் செமையா பயந்துட்டேன், அதுக்கப்புறமா அவர் சொன்ன மாதிரி நான் என்னுடைய அடையாளத்தெல்லாம் மாத்திக்கிட்டு எலிசபெத்னு ஒரு பேர் வச்சு புது வாழ்க்கையை தொடங்கினேன், அதுக்கப்புறமா தான் என்னுடைய ரிசர்ச்சை நான் முடிச்சுட்டு அதை பப்ளிஷ் பண்ணேன், எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு என்னோட வாழ்க்கையில, ஆனா அது கொஞ்ச நாள் கூட நீடிக்கல, திரும்பவும் என்னோட வாழ்க்கைக்குள்ளார ரிச்சர்ட் வந்தான், அவன் போலீஸுக்கு கால் பண்ணி லாரா தான் ஜோசப்பை கொலை பண்ணி அவருடைய ப்ராஜெக்டை திருடிக்கிட்டான்னு போலீஸ்கிட்ட தப்பு
தான்ப்பா சொல்லி விட்டான். அதெல்லாம் பார்த்து உங்க பார்ட்னரோ என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாருன்னு இவங்க சொல்ல, அதெல்லாம் ஜிம்மி கேட்டுட்டு சொல்றாரு, இவளை நம்பாத, இவ சொல்றது எல்லாமே பொய். இவ தான் ஜோசஃபையும் கொன்னா, ரிச்சர்டையும் கொன்னா, எல்லாரையும் கொண்டுட்டு இப்ப ஒன்றும் தெரியாத நல்லவ மாதிரி வேஷம் போடுறா. இப்ப கூட இவ உன்னை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா. இவ சொல்றதெல்லாம் நம்பாத. இவளுடைய கெட்ட வேலைக்காக மற்றவங்களை யூஸ் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் அவங்களையுமே கொலை பண்ணிடுவா. ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிம்மிய லாரா ஷூட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்து அவரோ பயங்கரமா ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கிற அதே நேரம் ஜிம்மியோ ஒரு கன் எடுத்து லாராவை ஷூட் பண்ணி அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. லாராவோ இறந்ததுக்கு அப்புறம் அப்படி கன் எடுத்துட்டு இவர் போகும்போது ஜிம்மி அவர்கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பண்ண எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அவர் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, ராய் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஐசக் சாமுவேல மரண தண்டனையில இருந்து விடுவிச்சிடுறாரு. அதே நேரம் இவருடைய ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவருக்கு பழைய ஞாபகங்கள் அந்த மாதிரி எல்லாமே திருப்பியும் வர ஆரம்பிச்சிருது. இவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியுமே ஒரு நார்மலான கண்டிஷனுக்கு வந்துட்டு இருக்கிற அதே நேரம் இவர் ஒரு வீட்டில் உட்காந்து பசில்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவர் வச்சிருந்த அந்த கேஸ் டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு இதான் முடிஞ்சு போச்சு எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டு நின்றுட்டு இருக்க, அப்போ இவருடைய வெட்டிங் போட்டோ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுலயும் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க அப்பதான் அவர் எதிர்பார்க்காத ஒரு செம பெரிய ட்விஸ்டா அவருக்கு ஞாபகத்து வருது. அது என்னன்னா, கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாராவும் ராய் ஃப்ரீமனும் மீட் பண்ணிருப்பாங்க. அங்க லாரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய ஒய்ஃபுக்கும் ஜோசப்புக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. ஒரு தடவை உங்க ஒய்ஃப் வந்து ஜோசப் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அதுல இருந்து தான் அந்த மாதிரி 2 பேருக்குள்ளாரையும் நெருக்கமாயிட்டாங்கன்னு லாரா சொல்ல, அதை ஃபர்ஸ்ட் ராய் நம்பல. அதனால லாராவோ ஒரு டேப் ரிகார்டு எடுத்துறாங்க. இந்த டேப் ரிகார்டை தான் வெயினுமே எடுத்து வச்சு பார்த்துருப்பாரு. அந்த வீடியோல கட்டுறது வேற யாருமே கிடையாது, இவருடைய சொந்த பொண்டாட்டி தான். தன்னுடைய பொண்டாட்டிவே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு டென்ஷனுடைய உச்சிக்கு போன ராயோ டயானாவை விட்டு பிரிஞ்சிடுறாரு. அதே நேரம் ஒரு பேட்டை எடுத்துட்டு போய் ஜோசப்பை சராமரியா அடிச்சு சாவடிக்கிறாரு. இவர் சாவடிக்கிறத தான் ஐசக் சாமுவேல் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாரு. அவர் மட்டும் நீங்க முகத்தை பார்த்திருந்தா கேஸ் 5 நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா அவருடைய பேட் லக் 10 வருஷம் ஜெயிலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஜிம்மியுமே வந்துடுறாரு. அவரோ தன்னுடைய ஃப்ரெண்டு இதுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேட்டை வாங்கி அதை புதைச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த கொலையை ஐசக் சாமுவேல் பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அவரை பிடிச்சி ஜெயிலில் அவங்க 2 பேருமே தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இதுல ராயுமே ஒரு பேட் பர்சனா தான் காட்டியிருக்காங்க. இந்த ஞாபகங்கள்லாம் வந்த உடனே அவரு அடைச்ச நம்ம இவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கோமே, ஒரு இன்னசென்ட்டை மாட்டி விட்டு இத்தனை நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகுது. அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்த அவர் வச்சு இந்த கன் எடுத்துட்டு நேரா ஒரு ரூமுக்குள்ளார போறாரு. அதோட அந்த படத்தை அந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. அவர் சுட்டாரா என்னாச்சுன்ற எதையுமே காட்டல, அதை நம்மளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். கிளைமேக்ஸ்ல நிஜமாலுமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை சுத்தமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனேவே மெமெண்டோ படம் தான் ஞாபகம் வருது. அதே பேட்டர்ன்ல தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஆனா ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. மற்றபடி அந்த படத்தை அப்படியே இந்த படம் ஞாபகப்படுத்துது. இதுல ஸ்லீப்பிங் டாக்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ராய் ஃப்ரீமேன் தான். அவருடைய இந்த அல்சைமர்ன்ற நோயை வச்சுதான் அந்த பேரே வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் படத்துல மட்டும்தான் படத்துல என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சு ஜஸ்டிஃபை கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துலையுமே அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இன்னொரு நல்ல படத்தில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.